மண்ணியல் அறிஞர் பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் எழுதிய மண்புழு தாத்தாவின் மண் நல புரட்சி பாதை புத்தகத்தை நடிகர் கார்த்தி வெளியிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே புதிய இடையூர் கிராமத்தில் உள்ள தமிழ் நிலம் தமிழ் பண்ணையில் மண்புழு தாத்தாவின் மண் நல புரட்சி பாதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழக அரசின் திட்டக்குழு உறுப்பினரும் மண்ணியல் அறிஞருமான பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் எழுதிய இந்த நூலை நடிகரும் உழவன் ஃபவுண்டேஷனின் நிறுவனருமான கார்த்தி வெளியிட்டார். சுல்தான் இஸ்மாயிலின் மண்புழு பற்றிய ஆய்வை கண்டு வியந்த சீன அரசு அவரை சீன நாட்டிலேயே இருந்து மண்புழு பற்றி ஆய்வுகளை மேற்கொள்ள கேட்டுக்கொண்டது. என்னுடைய ஆய்வு என் மண்ணுக்கே என்பதில் உறுதியாக இருக்கும் பேராசிரியர் அகமது இஸ்மாயில் எழுதிய நூலின் முதல் பிரதியை முன்னோடி விவசாயி திருப்போரூர் ரங்கநாதன் பெற்றுக்கொண்டார். ப்ரொஃபசர் இஸ்மாயில் சுல்தான் அவர்களுடைய மண்புழு தாத்தாவின் மண்ணல புரட்சி அப்படிங்கிற ஒரு வர்க்கோகிராஃபி, அந்த நூலை அவசியம் எல்லாரும் வாங்கி படிங்க. மண் ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கறத மண்புழு இருக்கா இல்லையாங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். மண்புழு இருக்குனாலே அந்த மண் ஆரோக்கியமா இருக்குங்கிறது அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு நம்ம உண்ற உணவு எங்கிருந்து வருது, அது எப்படி உற்பத்தி ஆகுது. ஒரு கார் வாங்கினா ஆராய்ச்சி பண்றோம், ஒரு துணி வாங்கினா ஆராய்ச்சி பண்றோம். ஆனா நம்ம சாப்பிட்ற உணவு எங்கிருந்து வருது நம்ம ஆராய்ச்சி பண்றதே கிடையாது. அது எப்படி விளைவிக்கப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை அவர் அழகா சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. மாணவர்களுக்கும் புரியுற மாதிரி, விவசாயிகளுக்கும் புரியுற மாதிரி, நுகர்வோருக்கும் புரியுற மாதிரி சொல்றது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ எப்பவுமே எதிர்காலம் பத்தியும் குழந்தைகள் பத்தியும் சத்தான உணவு பத்தியும் எடுத்து சொல்லிட்டே இருக்கிறவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு பொக்கிஷம்.